உலகத்துல இருக்கும் வரை யாக்கைக்கு நன்மை. அதுதான் சரீரத்துக்கு ஐஸ்வர்யம். ஆரோக்கியம் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம். ஆரோக்கியம் இல்லாதவால என்ன சொல்ல முடியும்? மன அமைதி சாஸ்வதமான ஐஸ்வர்யம். இதெல்லாம் அம்பாள் கொடுப்பா. மன அமைதியெல்லாம் அம்பாள் கொடுப்பா. ஆரோக்கியம்ங்கிறது இன்னைக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறவன் நாளைக்கு வியாதியஸ்தனா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னைக்குமே வியாதி இல்லாத வாழக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்குறவன் அம்பாள். அதுதான் சிறப்புங்க. சாஸ்வதமான ஆரோக்கியம். ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாத போறதில்லை. ஒரு காலத்துல வளமா இருந்து இன்னொரு காலத்துல வறுமை இல்லாம நிரந்தரமான ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியவள் அம்பாள். அம்பாளால் வழங்கப்படுறது எதுவுமே நிரந்தரமான நன்மை, சாஸ்வத ஐஸ்வர்யம். பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்து நிற்கிறதா மகாபாரத கதைகள் நிறைய இருக்கும். அதுல படுத்து நிற்கும் போது பரமாத்மா அந்த பீஷ்மருக்கு அனுகிரகம் பண்றார். தர்மத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு டெம்பு வேணுமோ இல்லையோ, ஒரு அம்பு படுக்கையில இருந்துட்டு எப்படி உபதேசம் பண்றது? சாதாரணமா ஒரு வயிற்று வழியில இருக்கிறவன் எப்படி ஒரு நற்செய்தியை உலகத்துக்கு கொடுக்க முடியும்? அப்படி சொல்ற போது அவர் அனுகிரகம் பண்றார். அப்படி அதே மாதிரி திருவாலங்காட்டுல காரைக்கால் அம்மையாருக்கு காளி அனுகிரகம் பண்றா. பீஷ்மருக்கு பரமாத்மா அனுகிரகம் பண்றதா செவி அந்த மகாபாரத கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லும்போது அவருக்கு அந்த அம்புனால குத்தப்பட்டிருக்கிற வேதனைகளை அதிலிருந்து அவர் வெளியில வந்தார். அவர் பூரணமான புத்தி சக்தி உடையவராய், ஏன்னா அம்புல படுத்து இறக்கக்கூடிய பண்பு இருக்கிறவளுக்கு எப்படி கான்சியஸ் தர்மத்தை சொல்லுவா, அந்த பண்பை பரமாத்மா அருளினானா. அதனால சாஸ்வத ஐஸ்வர்யம் நிலையான பண்பு. அந்த பண்பு தான் அப்ப சொன்னதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அவ்வளவு சிறப்பா சொல்றார். அப்படி சொல்ற போது நிரந்தரமான நன்மை நமக்கு. அந்த நிரந்தரமான நன்மைக்கு தான் சாஸ்வத ஐஸ்வர்யம். இந்த நாமாவளி சொல்லிண்டே இருந்தால் நிரந்தரமான நன்மை அடுத்தடுத்து நம்மை அமையும், நமக்கு அனுபவ சாத்தியப்படும். அதை சொல்லி அதன் பயனை பெற முயல்வோமாக.